டாக்டர் ஷோபிகா. நான் ஃபிசியோதெரபிஸ்டா இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த ஜெகன் ட்ரஸ்ட்ல வந்து வயசானவங்க, ஆ அ பசங்களால பார்த்துக்க முடியாம கைவிடப்பட்ட பெற்றோர்கள் வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அ என்னதான் அன்னதானம் போடுறது வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாலுமே, ஒரு செகண்ட் வந்து ஒரு மனசுல கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நம்மள மாரி யங்ஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தர் தான் வந்து இவங்கள கைவிட்டு இவங்க இந்த நிலைமைக்கு இருக்காங்க. ஒரு வேளை அவங்க அப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா வந்துட்டு இங்க யாருமே இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ட்ரஸ்ட்டுன்னு ஒண்ணே இருந்திருக்காது. நாட்டுல வந்து எங்களுக்கு இவ்ளோ அநாத ஆசிரமம் இருக்கு, வயசானவங்கள பாத்துக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய ஹோம் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பெருமை கிடையாது. ஏன்னா நம்ம ஒழுங்கா இருக்கோம் அப்படின்னா, ஏன்னா நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வச்சதுனால தான் நம்ம ஒரு வேலையில இருக்கோம். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், பிசியோதெரபிஸ்டா இருக்கேன், நான் ஒரு நல்ல இடத்துல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், என்னால அன்னதானம் போடுற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என் பேரண்ட்ஸ் தான். நாளைக்கு நான் அவங்கள விட்டுட்டேன் அப்படின்னா வந்துட்டு அது அடுத்து பாதிக்க போறது நம்மளோட ஜெனரேஷன் தான். ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஓகே, இப்போ இவங்க யாருனாலையோ கைவிடப்பட்டு வந்தவங்க, இவங்கள பார்த்துக்க வேண்டியதும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட நம்மளோட பொறுப்பு தான். நம்மளோட பெற்றோர்கள் வயசாயிட்டாங்க, அவங்க ஏர்னிங்ஸை ஸ்டாப் ஆயிருக்கும் இந்நேரம். ஸோ அவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும். யாருனாலையோ விட்ட பெற்றோர்களும் நம்மளோட அம்மா அப்பா மாதிரி தான், அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, யாரும் அவங்க அம்மா அப்பாவை விடாதீங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறையவே மாறிட்டு வராங்க, அந்த மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை. நான் பார்த்தேன், அதாச்சும் இந்த முன்னைய ஜென்ரேஷன், என் வயசுல இருக்கவங்க சொல்றேன், முந்தைய ஜென்ரேஷன் நிறைய கை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அன்னதானம் போடும்போது கூட என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஏதோ ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ், நீங்க முன்னாடி வந்து ஒரு நாள் இதை பண்ணா கூட நீங்க அடுத்து உங்க அம்மா அப்பாவை இப்படி விட மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணணுன்ற தாட்ஸ் உங்களுக்கு வரும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டெப் எடுங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் வந்து நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ கைவிடப்பட்ட பெற்றோர்களாகவும் இருக்கலாம், இல்ல அது அநாத ஆசிரமம் குழந்தைகள் இதாகவும் இருக்கலாம். ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு மாசத்துல ஒரு 10% ஒதுக்கி அவங்களுக்காக ஹெல்ப் பண்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னைக்குமே நம்மளோட பேரண்ட்ஸை கைவிட்டுறக்கூடாது. அது ஒரு பாவம், எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பாவம். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட நிலைமையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து நம்மளோட ஜென்ரேஷன் அதை பார்த்து தானே வளரும். கண்டிப்பா இவங்க இங்க சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி தான். அவங்களையும் நான் என்னைக்குமே விட்டுற மாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும், என்னைக்குமே நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்னைக்குமே சாப்பாடு கிடைக்கும். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்காக பண்ணுவேன். ஸோ எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதான். இந்த மாதிரி நீங்க போய் பண்ணுங்க. ட்ரஸ்ட் இப்போ இருக்கிறவங்க விட்டுட்டாங்க. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ட்ரஸ்ட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் குறையுதோ அவ்வளோ தூரம் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பெருமைப்படலாம். ஏன்னா நம்ம யாரையுமே நம்ம பேரண்ட்ஸை கைவிடலை அப்படின்னு நினைச்சு நம்ம பெருமைப்படலாம்.